தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூலியை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கூலி படத்தில் வாவ் மொமெண்ட் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தா ஒய் மொமெண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தேவா நம்ம பார்த்துருப்போம். அதாவது ரஜினி சாரோடைய இன்ட்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மட்டன் வெட்டுற மாதிரி தான் இருக்கும். அவர் ஏன் மட்டன் வெட்டுறாரு, அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த மேன்ஷனுக்காக, அந்த மேன்ஷன் டேக்காக அவர் வந்து அன்றைக்கி மட்டன் வெட்டினாரா அப்படிங்கிற ஒரு ஆன்சரை நமக்குள்ளேயே நம்ம வந்து புகுத்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ராஜசேகர் ஏன் பிரீத்தியை தன்னுடைய பொண்ணாக வளர்த்தாரு அப்படிங்கிறதுக்கான பதில் படத்தில் எங்கேயுமே கிடைக்கல. அதே மாதிரி ரஜினி சார் வந்து ஏன் கிளைமேக்ஸில் பிரீத்தியை தன்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துச்சு. அதுமாதிரி சேவியர் ரஜினி சாருடைய ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கக்கூடிய வில்லன், அவரை கொண்டு இருப்பார். அவருடைய பையனான சைமன் ஏன் ரிவெஞ்சுங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா சைமனை வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு டெவிலாகவும் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராகவும் ஒரு ரூத்லெஸ் கில்லராகவும் காமிச்ச லோகேஷ் சைமன் ஏன் ரிவெஞ்ச் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பதிலை இங்கே சொல்லவே இல்லை. அடுத்து இந்த 19 பேர் கூலிஸை ஏன் வந்து ஹிட்டனாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருந்துச்சு. அதே மாதிரி காலிஷா, அதாவது உபேந்திரா வந்து ஏன் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த ஒரு விசில், அந்த விசிலுக்கான பேக் ஸ்டோரி கொடுத்துருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் இதுக்கான ஆன்சர்லாம் கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்மக்லிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அதில் வாட்ச் ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ரூட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை இப்படி கடத்தி கொண்டு போகலாம், இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்க இப்படி வந்தாங்கன்னா இப்படி நம்ம தாண்டி அதை கொண்டு போய் நம்ம சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஸ்மக்லிங் விஷயத்தில் இவங்க ஹார்ட் டிராஃபிக், அதாவது ஆர்கன் த்ரெஃப்ட்டை தான் வந்து ஒரு மெயினான ஒரு ஸ்மக்லிங்காக பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஹார்ட்டை எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய டெட் பாடிஸ் வரதான் போகுது, தொடர்ச்சியாக நிறைய ஹார்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தெரியாமல் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அடுத்து தாகாவை ஆரம்பத்துலேருந்தே தாகான்னு 2-3 இடத்துல சொன்னாங்களே தவிர அதுக்கான எலிவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ரோலெக்ஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச லோகேஷ் தாகாக்கான எலிவேஷனை ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாரோ, மேபி அமீர் கான் வந்தால் மட்டும் போதும் நினைச்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன்னாடி வந்துச்சு. அதே மாதிரி தயால் பிரீத்தி கூட இருப்பார், பிரீத்தியை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ தயாலோடைய ஒய்ஃபை வீடியோ காலில் ரஜினி சார் காமிப்பாங்க. இதை பிரீத்தியும் பார்த்து தான் இருப்பாங்க. தென் ஏன் தயாலோடைய ஒய்ஃப், அதாவது தயாலோடைய லவ்வர்னு சொல்லக்கூடியவங்க ட்ரெயினில் பிரீத்தியை கூப்பிடும்போது பிரீத்தி எப்படி அவங்க கூட போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எல்லாருக்குமே முன்னாடி வந்து நின்றுச்சு. ஸோ இது மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. அதே மாதிரி ரஜினி சார் வந்து ஏன் லேண்ட்லைனை மட்டும் யூஸ் பண்ணுறாரு, அதுக்கான ரீசன் என்ன? மேபி அவர் வந்து ஓல்ட் ஸ்கூல், அதாவது முன்னாடி இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்லாம் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை, அதனால் அவங்க வந்து லேண்ட்லைனே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள அதை ஒரு ஆன்சராக வச்சுக்கலாம். அதே சமயம் ஏன் அப்படி பார்த்தா பிரீத்தி கிட்ட பேசும்போது அவர் கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துச்சு. என்ன பவர் ஹவுஸ், மேன்சன் ஹவுஸ் தான் பவர் ஹவுஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பவர் ஹவுஸுங்கிற ஒரு கியூவை ரொம்ப பெருசாக க்ளோரிஃபை பண்ணாங்க. அதே சமயம் பவர் ஹவுஸுங்கிற வேர்டை கேட்டதுக்கப்புறம் தான் தேவா வந்து குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப டிசிப்ளினாக இருக்கக்கூடிய கேங், அதாவது இந்த கேங்ஸ்டர் கேங்கை தாண்டி அவர் மேன்சன் ஹவுஸில் எல்லாருமே கொஞ்சம் டிசிப்ளினானவங்க தான். அவங்க கூட இருக்கும்போது குடிக்கல, பட் இந்த கேங்ஸ்டரோட குடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த பவர் ஹவுஸுங்கிற வேடை கேட்டதுக்கப்புறம். இது எல்லாத்துக்குமே கேள்வி 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 கேள்வின்னு படம் முழுக்க ஒரு கேள்வியாகவே வந்து நின்றுச்சு. இது குடிக்கு ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விக்கான பதிலை நம்மளே ஒரு அசம்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஓப்பனாக விட்டா அதுவும் பிரச்சனை தான் இந்த படத்தில். ஓகே, ஸோ இந்த கேள்விகள்லாம் இப்போ பார்த்தாச்சு. கூலியை இந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் முன்னாடி வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா லோகேஷ் எங்கேயுமே இந்த படத்துல இந்த அளவுக்கு ஒரு குளோரிஃபை பண்ணி அவங்க சொல்லவே இல்லை. எல்லாருமே ஆடியோ லான்ச்சில் தன்னோட படத்தை கொண்டாடுறதுக்காக இது 1000 பாஷா அப்படிங்கெல்லாம் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். பட் லோகேஷை இந்த அளவுக்கு அவருடைய படம் ஒரு போஸ்ட் வருது அப்படின்னா இது இந்த 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 கதையாக இருக்கும், இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்திருக்கு அப்போனா இது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும், இல்லை இது வந்து டைம் ட்ராவல் பற்றின ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கின ஒரு கதை தான். இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு என்னடா நான் பார்த்த மாதிரியான ஒரு படம் இங்கே இல்லவே இல்லையாடா அப்படின்னு வருத்தப்படுவது யாருடைய தப்பு? இது நம்மளோட தப்பு தான். அவர் ஒரு கதை எடுத்திருக்காரு. அந்த கதையை சுற்றி இருக்கக்கூடிய ஓட்டைகளையும் லாஜிக் மிஸ்டேக்கையும் நம்ம தாராளமாக கேட்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு 160 ரூபா கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம். அது முதல் நாள் சில பேர் 4000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க, 10,000 ரூபா செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை விமர்சிக்கிறதுக்கும் அந்த படத்தை பற்றி கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கும் நம்ம எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதில் எங்கேயுமே மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு தனி மனிதனை இவன் என்ன படம் எடுக்கிறான்னு கேட்குறேன். நீங்கள் தான் லோகேஷ் மாதிரியான ஒரு டேரக்டரு தமிழ் சினிமாவில் இனிமேல்
வரவே முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் தான். சரிங்களா? கைதிங்கிற ஒரு படம் வந்தப்ப என்னடா படம் இது, விக்ரம்னு ஒரு படம் வரும்போது ஓஹோ எல்சியூக்குள்ளே அடங்குதுப்பா, எல்சியூன்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறாங்கப்பா, அடுத்த வர படம் எல்லாமே எல்சியூன்னு அதுக்குள்ளே திணிச்சதும் நீங்கள் தான். சரிங்களா? ஸோ இது இந்த இந்த கதையை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. இந்த கதையை எந்த அளவுக்கு வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை முன்வைங்க. ஆனால் ஒரு தனி மனிதனை திரும்பி பேங்க் ஜாப்புக்கே போயிடுப்பா அப்படின்னு சொல்றது எந்த ஒரு வகையிலையுமே நியாயம் இல்லாத ஒரு விஷயம். இங்க கூலியில ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம விக்ரம பார்த்து ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வியந்துட்டோம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரியே இங்கே கூலியில ட்ரை பண்ணது தான் பிரச்சனை. ஏன்னா அங்க ஒரு பையன் இறந்ததுக்கப்புறம் அப்பா வராரு. இங்க ஃப்ரெண்டு இறந்ததுக்காக தேவா உள்ள வராரு. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒத்துமையா கூலியில இருந்துச்சு. அங்க அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதை விட பெட்டரா ஒன்று பண்ணும்போது தான் இங்க நம்மளுக்கு ஏய் இது என்னடா விக்ரமோட செமையா இருக்கே அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி இல்லைன்னா பாஷாவை விட நல்ல படம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாமே தவிர பாஷாவை தாண்டி ஒரு நல்ல படம் வரலங்கிறத மனசார ஒத்துக்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒவ்வொரு ஆக்டரோட ரசிகராக இருக்கலாம். அவங்களுக்கு முன்னாடி இல்லப்பா இது பாஷாவோட சூப்பர் படம் நம்ம சும்மா சொல்லிக்கலாமே தவிர உண்மையான விஷயம் பாஷாவோட சூப்பர் படம் இங்கே வரவே இல்லை. இங்கே விக்ரம்ல வந்து ஏஜென்டினா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். கூலியில் அதே மாதிரியான ஒரு கேரக்டருமே இருந்துச்சு. அதுவுமே இந்த படத்துக்கு பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா ஏஜென்டினா மாதிரியான ஒரு கேரக்டரை திருப்பி உருவாக்கணும் அப்படின்னா அதை விட ஒரு விஷயம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கணும். இங்கே அவங்களோட லுக் அப்பீரியன்ஸாகவே ஓகே இவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, இவங்க ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் படத்தில் அவங்கள வச்சிருந்துருப்பீங்க. பட் அது இந்த படத்துக்கு பிரச்சனை தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்னஸ் இல்லை. ஏஜென்டினாவுடைய ஃபைட் சீக்வன்ஸ் இப்போ வரைக்குமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் அதாவது தயாளுடைய லவ்வருடைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய விஷயமா இல்லை. அதே மாதிரி ரோலெக்ஸ் த பெஞ்ச் மார்க் அப்படின்னு ஆனிச்சு. ஏன்னா ஸ்டாண்டலோன் கேட்குறாங்க. ரோலெக்ஸோடைய அந்த ஒரு பார்ட்டோடைய ஸ்டாண்டலோன் நீங்கள் பண்ணுங்க கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் தாகாவுடைய ஸ்டாண்டலோன் யாருமே கேட்குற அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வராரு, அங்கே ஏன் டைனிங் டேபிளுங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்பா வெட்ட வெளியில் டைனிங் டேபிளை போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாருமே எழுப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து இவர் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய வில்லன்னு சொல்கிறவர் டக்குன்னு தேவாவை பார்த்தவொடனே தேவாவுடைய ஃபேனாக மாறுறாரு. ஸோ இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே அடுக்கிக்கிட்டே வச்சுட்டு இருந்தாங்க. இந்த லாஜிக் மிஸ்டேக்னால மட்டுமே தான் கூலி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் நீங்கள் அடித்து துவைக்கிற அளவுக்கு கூலி ஒன்றும் மோசமான படம்லாம் கிடையாது. உள்ளே போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களும் இருந்துச்சு. மேபி இந்த தேட்டருடைய ஆடியோ சிஸ்டம்னால ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் சில இடத்துல ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்கள் பார்த்த 2-3 தேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாங் எங்கேயுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, வெறும் பேஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அந்த இடத்துல இரிட்டேஷன் ஆனது தான் அடுத்தடுத்துன்னு உங்களுக்கு மேபி இரிட்டேஷனை உருவாக்கி இருக்கும். இங்கே நான் முட்டு கொடுக்கறதுக்காக வந்து இன்னும் பேசலை. பட் லாஜிக்கலாக ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு பர்சனை தனியாக கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த பர்சன் அவர் உருவாக்கின ஒரு கதையை தான் படமாக்கியிருக்காரு. நம்ம உருவாக்கின கதையை படமாக்க விரும்பலை. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எல்சியூங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகாமல் அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அந்த படத்தை போய் பார்ப்போம், அது நல்லா இல்லைனா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா எல்லா படமுமே நல்ல படம் தான். நம்ம மனசில் இருக்க கதையை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு டைரக்டரை திட்டுறதோ டைரக்டரை வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறதோ இருக்கவே கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. கூலியை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா கூலி அவர் எடுத்ததுக்கான படம் அவர் எடுத்த மாதிரியே உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.